அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் மோ ஸ்ரீதர். தமிழாய்வுத் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். பிசைபுர கல்லூரியில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட பாடலின் பொருளானது கோளறு திருப்பதிகம். இந்த பாடலில் உள்ள பொருளை நாம் சிந்திப்போம். கோள் என்பது நவகோள்களால் வரக்கூடிய துன்பத்தை அறுக்கும் பதிகம் கோளறு பதிகம் என்று திருஞானசம்பந்தர் கூறியுள்ளார். இவ்வுலகில் இருக்கும் மனிதர்கள் இன மத நிற மொழிகளால் பிரிந்து கிடந்தாலும் அவர்கள் அனைவருமே சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற நவ கிரகங்களின் ஆளுகைக்கு உட்பட்டுத்தான் இருக்கின்றனர் என ஜோதிட சாஸ்திரங்கள் பல கூறுகின்றன. நவகிரகங்கள் நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது என அனுபவத்தில் கண்டுணர்ந்த நம் முன்னோர்கள் அந்த நவகிரகங்களால் நம் வாழ்க்கையில் தீய பலன்கள் ஏற்படாமல் இருக்க பூஜை முறைகள் போன்றவற்றை உருவாக்கி கொடுத்துள்ளனர். அந்த வகையில் நம் வாழ்வில் நவகிரக தோஷங்கள் நீங்க நமக்கு கிடைத்துள்ள ஒரு அற்புதமான மந்திர மறைகளான பாடல்கள் தான் இப்பதிகமானது. நாம் முன்பு கூறியபடியே கோளறு திருப்பதிகம் இவை தமிழ் சைவ சமய குறவர்களின் ஒருவரான திருஞான சம்பந்தர் தேவார பாடலை இயற்றினார். இவர் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் இவர் நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு என்று கூறுவார்கள். இந்த 6ஆம் நூற்றாண்டில் இயற்றிய இந்த தேவார பாடல்கள் தான் 2ஆம் மற்றும் 3ஆம் சைவ திருமுறைகளாக இருக்கின்றன. மொத்தம் இவர் 3 திருமுறை பாடியுள்ளார். அதில் முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என்ற பாடல்களாக பிரிக்கப்படலாம். அதில் நமக்கு 2ஆம் திருமுறையில் 85ஆம் பதிகமாக முதல் பாடல் இப்பாடல் இடம்பெற்றுள்ளன. சைவ திருமுறைகளான இருக்கின்றன. இப்படி ஞானசம்பந்தர் பாடி 2ஆம் திருமுறை சைவ பதிகங்களில் 2ஆவதாக இடம்பெற்ற தான் இந்த கோளறு திருப்பதிகம். இவர் தான் திருஞான சம்பந்தர். இவரை பற்றி நாம் சிலவற்றை காண்போம். சீர்காழியில் பிறந்தவர். திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, புள்ளிருக்கு திருவேலூர், சீர்காழி என்று கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர். இவர் பிறந்தது 6ஆம் நூற்றாண்டு என்று கூறுகின்றனர். இவருடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக கூறியது சேக்கிழார் என்பவர் ஆவார். அவர் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். குன்றத்தூரில் பிறந்தவர். அவர்தான் இவருடைய வரலாற்றை 1256 பாடல்களில் கூறியுள்ளார். அவர் கூறுகின்ற நூல் பெரிய புராணம் என்பதாகும். பெரிய புராண நூலில் தான் இவருடைய வரலாற்றை கூறுகின்றார். இவருடைய தாய் தந்தை சிவபாத ஹிருதயர், பகவதி அம்மையார் இவருடைய தாய் தந்தை. இவர் பிறந்தது சீர்காழி. இவர் 3 திருமுறை பாடியுள்ளார். முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. இவர் நாடு சோழ நாடு என்பதாகும். அது மட்டுமல்லாது சேக்கிழார் என்பவர் இவரை 1256 பாடல்களில் முதல் பாடலில் கூறும்போது வேதனையில் தலைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதமாய் மலர்ந்தொழுத சீதபல வயற்புகளி திருஞான சம்பந்தர் பாதமல கிளை கொண்டு திருத்தொண்டு பரவுவா என்று கூறியுள்ளார். அத்துடன் அமையாது இவர் மொத்தம் 388 பதிகங்கள் பாடியுள்ளார். 383 8 பதிகம் வரை 388 பதிகம் வரை பாடியுள்ளார். சில பதிகங்கள் பின்பு கிடைத்துள்ளன. இதில் சிறப்பாக 2ஆம் திருமுறையில் 85ஆம் பதிகமாக முதல் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இப்பொழுது உள்ளது. இவர் முதல் திருமுறையில் முதல் பாடிய பதிகம் தோளுடைய செவியன் என்பதாகும். கடைசி பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று வரக்கூடிய பதிகமாகும். அடுத்து இதுதான் நாம் காணக்கூடிய பாடலாகும். முதலில் இப்பாடலை இசையோடு நாம் காண்போம். பிறகு பாடலின் பொருளை நாம் காண்போம். பண்ணோடு இப்பொழுது நாம் காண்போம். திருஞான சம்பந்தர் மொத்தம் 21 பண்களை கையாண்டுள்ளார். முதல் திருமுறையில் 7-8 பண்களும், 2ஆம் திருமுறையில் 7 பண்களும், 3ஆம் திருமுறையில் 7 பண்களும், மொத்தம் 21-22 பண்களை கையாண்டுள்ளார். அதில் ஒரு பண் 2ஆம் திருமுறை பேந்தை காந்தாரம். அந்த பேந்தை காந்தாரத்தில் இந்த திருமுறையை எப்படி இசையோடு படிப்பது என்று நாம் காண்போம். திருச்சிட்டம்பலம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்டகண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த
அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இது நாம் பண்ணோடு பார்த்தது. இப்பொழுது பாடலை காண்போம். வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்பது பாடல். இப்பொழுது பொருளை பார்ப்போம். வேயுரு வேயுரு பளபளப்பாக இருக்கக்கூடிய பச்சை பசமென்று இருக்கக்கூடிய அழகான தோளினை அம்பாளுடைய தோளினை இடபாகமாக கொண்டவன் வேயுரு தோழி பங்கன். அத்துடன் அம்பாளை தன்னுடைய இடபாகத்தில் வைத்தது மட்டும் அல்லாது அடுத்து விடமுண்ட கண்டன் விடமுண்ட கண்டன் விடம் என்றால் விஷத்தை உண்டவன். சற்று வரலாறை சிந்திப்போம். விண்ணுலகில் தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாக மாற்றி வாசுகி என்ற பாம்பை கயிறாக கட்டி பார்க்கடலில் அமுதை கடைய விளைகின்றனர். அப்படி விளையும் போது காமதேனு லக்குமி கற்பக விருட்சம் போன்ற சிறு தெய்வங்களும் ஏனையும் உருவாகின்ற வருகின்றன. அப்படி வரும்போது நஞ்சு வருகின்றன. இந்த நஞ்சு கண்டாரை கொள்ளும் நஞ்சாக உள்ளன. இந்த கண்டாரை கொள்ளும் நஞ்சாக உள்ளதால் தேவர்கள் அஞ்சி இறைவனை நாடி வருகின்றனர். இறைவன் எந்த இறைவன்? சிவபெருமான். இந்த சிவபெருமானை நாடி வருகின்றனர். இந்த சிவபெருமானை நாடி வரும்போது இறைவன் தேவர்களும் மடியக்கூடாது, யாரும் மடியக்கூடாது என்று எடுத்து அந்த நஞ்சை தானாகவே சென்று கையில் ஏந்தாது தன்னுடைய உருவத்தை ஒரு பிம்பத்தில் பார்க்கின்றார். பிம்பத்தில் பார்த்த பிறகு அந்த பிம்பத்தில் தன் உருவத்தை பார்க்கும் போது ஒருவர் தோன்றுகின்றார். அவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற ஆளாள சுந்தரர். அவர் அந்த பிம்பத்தில் தோன்றியவுடன் அவரை சென்று சுந்தரா அவ்வாளாள விடத்தை கொண்டு வா என்று கூற அவர் சென்று அந்த ஆளாள விடத்தை கொண்டு வந்து ஒரு உருண்டை போல் நெல்லிக்கனியை போல் இறைவனும் கையில் கொடுக்க அதை வாங்கி இறைவன் உண்டு விழுங்கும் போது அம்பாள் தன்னுடைய கையில் இறைவனுடைய மிடை அழுத்தி பிடிக்க, அந்த அழுத்தி பிடிக்க காரணம் என்னவென்றால் விழுங்கினால் உலக மக்கள் அழிந்து விடுவார்கள், உலக உயிர்கள் அனைத்தும் அடங்கிவிடும், உமிழ்ந்தால் தேவர்கள் அழிந்து விடுவார்கள், ஏனையோரும் அழிந்து விடுவார் என்ற காரணத்தினால் இக்கருணையான செயல் நடைபெறுது. இந்த செயலை மையமாக வைத்து இந்த அடியை கூறுகின்றார் திருஞானசம்பந்தர். விடமுண்ட கண்டன் என்றும் அடுத்து மிக நல்ல வீணை தருவி இறைவன் வீணையும் மீட்டுவான் என்ற கருத்தினை இந்த இடத்தில் பதிவு செய்கிறார். அத்துடன் அமையாது நல்ல வீணை தருவி மாசரு திங்கள் கங்கை. மாசு அரு குற்றமற்ற திங்கள் கங்கை. கங்கை என்பது ஆர்ப்பரித்து வரக்கூடிய நதி. திங்கள் என்பது நிலவு. சற்று வரலாற்றை நாம் சிந்திப்போம். நிலவு என்பது சந்திரனை குறிக்கும். சந்திரன் இயல்பு அழகாக இருப்பவன். அந்த அழகாக இருப்பதனால் சந்திரனுக்கு ஒரு கர்வம் ஏற்படுகிறது. இந்த கர்வத்தினால் அவர் 27 பெண்களை தக்கன் என்ற தந்தை அவருக்கு 27 பெண்கள் நட்சத்திரங்களாக உள்ளனர். இந்த 27 நட்சத்திரங்களை திருமணம் செய்து கொள்கிறார். யார்? அந்த தேவர்கள் தலைவன் தேவேந்திரன், மன்னிக்கும் சந்திரன். இந்த சந்திரன் இந்த திருமணம் செய்து 2 பெண்களோடு மட்டும் வாழ்கின்றார். ஏனைய பெண்களோடு வாழாமல் இந்த 2 பெண்களோடு வாழ்கின்றார். ஏனையோர் தன் தந்தையாகிய தக்கனிடம் முறையிட அந்த தக்கன் வந்து தன் தந்தையிடம் முறையிட்டு உன்னுடைய அழகு காரணமாக நீ இப்படி வாழ்ந்தாய், உன்னுடைய அழகு மடிவதாக என்று சாபப்படுகிறார். உடனே இந்த சாபத்தால் தன் அழகாக வளர்ப்பிறையாக இருக்கக்கூடிய நிலவு என்ற திங்கள் தன்னுடைய அழகும் தன்னுடைய வளர்ச்சியும் குறைந்து 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 இறுதி நிலையில் அழியும் போது சிவபெருமானுடைய திருவடியை சென்று சாருகிறான். உடனே சிவபெருமான் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவனை மன்னித்து காலில் விழுந்தவனை தன் தலையில் தூக்கி நிறுத்தி அவனுக்கு அருள்பாலிக்கிறார். அன்றிலிருந்து அந்த நிலவிலிருந்து இறைவனுடைய தலையில் சூடியுள்ளார். இந்த வரலாற்றை மையப்படுத்தி இந்த பாடல் இந்த அடியில் கூறுகிறார்.
மாசர் குற்றமுடைய திங்கள் கங்கை, குற்றம் செய்த திங்களை குற்றம் அறுத்து தன் தலையில் சூடிய இறைவன் என்று கூறுகிறார். அடுத்து கங்கை, கங்கை என்பது ஆர்ப்பரித்து பிரவாகமாக ஓடக்கூடிய நதி. எங்கு ஓடுகிறது? வடநாட்டில் ஓடுகிறது. இது என்ன வரலாறு என்றால் சற்று சிந்திப்பு பார்ப்போம். வடநாட்டில் நம் முன்னோர்கள், ஒரு முனிவருடைய முன்னோர்கள் வடநாட்டில் பாதாள உலகத்தில் வாழ்கின்றனர். பாதாள உலகத்தில் வாழும் போது அவர்கள் தவறு செய்தால் பாதாள உலகில் வாழ்கின்றனர். அவருடைய தவறு நீங்க வேண்டும் என்றால் அவர்கள் இறைபக்தி செய்ய வேண்டும். இறைபக்தி செய்தால் மட்டும் போடாது, புண்ணிய தீர்த்தத்தில் சென்று நீராட வேண்டும் என்று கருதுகிறார். புண்ணிய தீர்த்தத்தில் சென்று நீராட வேண்டும் என்றால் அவர்களுக்கு பாதாள உலகிலிருந்து நிலவுகள் வர இயலாது. அப்ப அவர்களுக்கு புண்ணிய தீர்த்தம் வேண்டும் என்றால் என்ன செய்வது? வழிபட்டு இறைவனே நாம் என்ன செய்ய வேண்டும்? புண்ணிய உலகில் சென்று அதுக்குரிய தீர்த்தத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார். உடனே இறைவனை வழிபடுகிறார், சிவபெருமானை வழிபட்டு என்னுடைய மக்கள் அவர்கள் பாதாள உலகில் துன்பத்தில் உள்ளார்கள், அவருடைய துன்பம் நீங்க அருள்பாலிக்க வேண்டும் என்று இணங்க தீர்த்தத்தை தர வேண்டும் என்று கூற, உடனே புண்ணிய தீர்த்தமாகிய தன்னுடைய சடாமுடியிலிருந்து ஒரு துளி நீரை கொடுக்க அந்த பிரவாகமாக ஆர்ப்பரித்து ஓடுகிறது. எங்கு? நிலவுலகில் வடநாட்டில். அந்த நிலவுலகில் வடநாட்டில் ஓடிய பிறகு அந்த நிலவுலகில் உள்ள நீர் சற்று சற்று கீழ் சென்று பாதாள உலகில் சென்று அவருடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை மெல்ல மெல்ல குறைத்து முழுமையாக அவர்களுக்கு நன்மை அறிய உதவுகிறது. உதவிய பிறகு அந்த செயல் முடிந்த பிறகு மேலே ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய பிரவாகமான நதியை, அதனால் பல மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் அந்த நதியால், அந்த நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால். உடனே மறுபடியும் அவர் இறைவனிடம் வேண்ட இறைவன் தன்னுடைய ஆற்றலால் அந்த நதியை, அந்த துளியை அப்படியே எடுத்து தன்னுடைய சடையில் சூடியுள்ளார். அதான் கங்கை முடிமேல் அவர் சடையில் அணிந்து. அப்ப இது கருணை போல அதுவும் தன்னுடைய ஆற்றல், பெருங்கருணை பேராற்றல் இரண்டையும் குறிக்கின்றன. கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்ததனால் இப்பேற்பட்ட அற்புத செயலை செய்தவன் யார்? இறைவன் சிவபெருமான் என்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய 2ஆம் திருமுறையில் 85வது பதியத்தில் முதல் பாடலில் கூறுகின்றார். குற்றமற்ற திங்களை தலையில் சூடியவன், கங்கையை சடாமுடியில் சூடியவன், இப்பேற்பட்ட என் உள்ளத்தில் புகுந்துள்ளான். அத்துடன் அமையாது, இவன் எங்குள்ளான் என்றால் சீர்காழியில் உள்ளான். அப்பேற்பட்ட இறைவனை வணங்கினால் நமக்கு என்ன நீங்கும்? அடுத்து நாம் பார்ப்போம். ஞாயிறு என்ன? நம்ம பழக்கமாக திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்ற வாரங்களை பார்ப்போம். இந்த ஞாயிறு என்று சொல்லும் போது சூரியன், திங்கள், நிலவு, செவ்வாய் ஒரு கோள், ஒரு கிரகம், புதன் ஒரு கோள், வியாழன் குரு பகவான், வெள்ளி சனீஸ்வரன், பாம்பு இரண்டும், ராகு கேது, இந்த நவகோள்கள் இடம்பெறுகின்றன. இந்த நவகோள்களால் மனிதருக்கு கால சூழலில் நன்மையும் ஏற்படும், நடுத்தரமும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும், துன்பமும் ஏற்படலாம். இப்படி சூழலில் யார் இந்த பதிகத்தை தவறாது சிறப்பாக உண்மையாக நம்பி ஓதுகின்றனரோ அவர்களுக்கு துன்பங்கள் முழுமையாக நீங்கி நற்கதிர்களும் நல் செயல்களும் இழப்பாடும் இல்லாது சிறப்பாக இருப்பார்கள் என்று கூறுகிறார். வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல அவை மனிதனுக்கு துன்பம் செய்யும். ஆனால் சிவனடியார்கள் யார் இந்த பதியத்தை ஓதுகின்றனரோ, யார் இந்த பதியத்தை நம்பி எம்மக்கள் இந்த பதியத்தை ஓடுகின்றனரோ அவர்களுக்கு அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அந்த பதியமானது யாரை நம்பி ஓதுகின்றனரோ அவர்களுக்கு தீமை செய்வதற்கு பதிலாக நன்மையே செய்யும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். யார்? இந்த திருஞான சம்பந்தர் என்று கூறி இவ்வாய்ப்பளித்த விசேபர் கல்லூரிக்கு என்றும் மனமார்ந்த நன்றியுடன் வணக்கம்.